நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது. சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், அதேபோல் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், சனி பகவான், புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ளே அவர் உள்ளே நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாருன்னா, கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார். கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார். அதுக்கடுத்து புதன் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, 16ஆம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா, நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய, அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே வக்ர நிலையில், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த மாதம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு. அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா, இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க. புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா, பெருமாளுடைய வழிபாடு. எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே, வைணவ ஸ்தலங்கள் எல்லா ஸ்தலங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 கோவிந்தான்னு சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒலிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான். ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ, உறுதியாக சொல்கிறேங்க, புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், குறைஞ்சது ஒரு 5 முறையாவது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதான் சொல்கிறாங்க, சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம். அப்போ சனிக்கிழமை எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க. எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. போக முடியாத நபர்கள், சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம். ஓகேவா? பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ, அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ, உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் முன்னாடி உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும். அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும். நீங்கள் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்ம அடிப்படையிலையோ உங்களுடைய கர்ம அடிப்படையிலையோ பாவங்கள் செய்திருந்தால் அந்த கர்மாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது. அதனால் பெருமாளை நீங்கள் முழு மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு 2 சிறப்புகள் பார்த்துருவோம். புரட்டாசி மாதம் அமாவாசை. இது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை. எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ
உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன், நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும். அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது, என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை 6ஆம் தேதியில் வருது. நீங்கள் உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. அதே போல் வயதான முதியவர்கள், ஊனமற்றவர்கள், அநாத குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி. இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் 1 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும். புரட்டாசி பௌர்ணமி கரெக்டாக புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல நம்முடைய நின்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா பல ஆசைகள் ஓடுது. பல குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. குதிரை எப்படி ரேஸில் கலந்துக்கிட்டால் கட 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 கடன்னு ஓடிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ண அலைகள் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ஸ் குதிரையோட பவர் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசில் அந்த அளவுக்கு ஒரு செயல்பாடு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஓடுற குதிரை வெற்றி பெறணும்ல. அப்போ இந்த வெற்றி மிதுன ராசிக்கு எப்போ கிடைக்க போகுதுன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்க போகுது. புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் முழுமையாக செயல்படுத்த போகிறீங்க. உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மூலமாக உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. அதேபோல் வீடு கட்டுவதில் யாருக்காச்சும் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு வீடு பாதியோடு நின்றுச்சு, வீடு கட்டுவதற்கான பிளான் போட்டோம் அதுவுமே பாதியோடு நின்றுச்சு, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வருத்தத்தை அப்படியே சரி செய்து உங்களுடைய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து அப்படியே பர்ஃபெக்டாக வீடு கட்ட போகிறீங்க. அதேபோல் இந்த நம்மளுடைய மிதுன ராசியில் யாரெல்லாம் கிழக்கு பார்த்த பகுதியில் வீடு இருக்கீங்களோ, எங்கள் வீடு கிழக்கில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத்தனை மிதுன ராசி அன்பர்களுக்கும் சொல்லுவது ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. சரியாக உங்களுடைய வீட்டில் காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரையும் தீபம் ஏற்றுங்க. கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதுமே மறக்காமல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க காலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும். அப்படி தீபம் கிழக்கு வாசலில் அமர்ந்தவங்க தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தின் முழு ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கிழக்கு வாசலை தவிர்த்து மற்ற வாசலில் இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும், தீபம் ஏற்றினா என்ன ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன வாசலில் இருக்கீங்க, என்ன திசை, அதாவது உங்களுடைய வாசலுடைய திசை என்னங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே போட்டிருப்பாங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய வாசல் திசையை வச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும், இல்லை தீபம் ஏற்றாமல் வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த புரட்டாசி மாத பலனில் உறுதியாக உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லுவேன். ஓகேவா? இது எதுக்காண்டினா நீங்கள் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க, அதாவது பல பேர் யூடியூப் சேனலில் பார்த்துக்கிருக்காங்க, அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வெளிநாடுலேருந்து எல்லா நாடுகள்லேருந்தும் நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளை கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க. பார்க்குறது லட்சம் கோடியாக இருந்தாலும் நம்மளை அழைப்பது
அந்த உணர்வுடன் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த லட்சம் கோடின்னு பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. அப்போ யாருக்கெல்லாம் உணர்வுபூர்வமாக இந்த செயல்பாடு தேவைப்படுகிறதோ அத்தனை நபர்களுமே பிரபஞ்சத்தின் முழு ஆற்றலை பெற வேண்டும் என விருப்பப்படுற அத்தனை பேருமே என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். கமெண்ட்ஸ் கொடுத்த பிறகு என்ன பண்ணணும், எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணணும். கமெண்ட்ஸ் கொடுத்த போதாது, வாட்ஸ்அப்லேயும் எஸ்எம்எஸ் பண்ணணும். நீங்கள் கரெக்டான முறையில் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன். இந்த மாதம் கொஞ்சம் பிடிவாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிடிவாதம், பிடிச்ச காலுக்கு 3 கால் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் இத்தனை மாதம் விட்டு கொடுத்துட்டீங்க, நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்துட்டீங்க. விட்டு கொடுக்குறதே ஒரு வாழ்க்கையாக ஒரு நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க ஒரு 3 வருஷமாக போயிருக்கீங்க. அப்போ அந்த விட்டு கொடுத்து போகிற வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஆனால் பிடிவாத குணம் மட்டும் இந்த மாதம் வந்துடக்கூடாது. ஏன்னா தலைக்கணம் மட்டும் யார் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னா மிதுன ராசிக்கும் இருக்கக்கூடாது, மகர ராசிக்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கூடவே இருந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை குழி பறித்து உங்களை லாக் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் ரொம்ப ஒரு அற்புதமாக என்ன சொல்லணும்னா ப்ரொஃபைட்டான ஒரு சிந்தனையில் செயல்படக்கூடிய ஆளாக இருந்தாலுமே உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒரு எதிர்மறையான விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே எப்படிலாம் புகுத்துவாங்களோ தெரியாது, உள்ளே தள்ளி விட்டுட்டு உங்களை லாக் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க உறுதியாக எக்காரணத்தை கொண்டும் பிடிவாத குணத்தையும் தலைக்கணமும் இல்லாமல் இந்த மாதம் ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ரொஃபைட்டாக பண்ணிங்கன்னா, அது மிதுன ராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உறுதியாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில், பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் உள்ள தடைகளை விலக்கி கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. இந்த மாதம் பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களையும் தலையிடாமல் முன்ன பின்ன தெரியாத நபர்களுடன் தொடர்புகள், அதாவது ஃபோன் மூலமாக இருந்தாலும் சரி, நேரடியாக இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் இல்லாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மை.